வெளிநாட்டு நிதி பெற்ற விவகாரத்தில் நியூஸ் கிளிக் இணைய பத்திரிகை மீது அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கு ரத்து. அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியதாக அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் கண்டனம். சென்னையில் சைதாப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் இரவு முழுவதும் மின்வெட்டு. மின்வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டம். சென்னையின் பல்வேறு பகுதிகளில் நீடிக்கும் பல மணி நேர மின்வெட்டு. மின்தடை 10 நிமிடங்களில் சரி செய்யப்படுவதாக மின்துறை அமைச்சர் பச்சை பொய் பேசுவதாக பொதுமக்கள் ஆவேசம். குறைந்த மின் அழுத்த பிரச்சனையால் விவசாய பம்ப்செட் மோட்டார்கள் பழுது. தவிக அரசின் அலட்சியத்தால் விவசாயிகளுக்கு கடும் பாதிப்பு. இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவின் உடலுக்கு இன்று மாலை இறுதிச் சடங்கு. வத்தலக்குண்டு அருகே உள்ள காட்ரோட் தோட்டத்தில் நல்லடக்கம் செய்யப்பட உள்ளது. மாற்றம் என்ற பெயரில் மக்களை ஏமாற்றும் தவிக அரசின் முகமூடியை கிழித்த 31 நாட்கள். இந்த ஒரு மாத காலத்தில் தமிழ்நாடு கண்ட மாற்றம் என்ன என்று முதலமைச்சர் விஜய்க்கு திமுக ஐடி விங் சரமாரி கேள்வி. இரத்த களரியான வன்கொடுமைகள், இருண்ட தமிழகம் போன்றவைதான் வாக்களித்த மக்களுக்கு தரும் மாற்று அரசியல் பரிசா என்றும் வினா. தேர்தல் வாக்குறுதிப்படி பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்யாத தவிக அரசுக்கு கண்டனம். மாநிலம் முழுவதும் 30 மாவட்டங்களில் விவசாயிகள் தொடர் உண்ணாவிரதம். மனைவியுடன் ஆய்வுக்கு சென்ற பொன்னேரி தவிக எம்எல்ஏவால் சர்ச்சை. மீனவர்களின் குறைகளை செவி கொடுத்து கேட்காமல் சென்றதால் குவியும் கண்டனங்கள். சென்னை பெருநகர குழுமத்தில் 3 நாட்களில் 130 கோப்புகளுக்கு அனுமதி. பல கோடி ரூபாய் கைமாறியுள்ளதாக தகவல். குற்றங்களை விசாரிக்க மட்டுமே அதிகாரம். யாரையும் சித்திரவதை செய்யும் உரிமை காவல்துறைக்கு இல்லை என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து. ஆந்திராவில் அரசு தலைமை பொறியாளர் மீது சொத்து குவிப்பு வழக்கு. 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் பறிமுதல். தமிழ்நாட்டில் வரும் 15ஆம் தேதி முதல் லாரி வாடகை 25% உயர்கிறது. லாரி உரிமையாளர்கள் சம்மேளனம் அறிவிப்பு. ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தல். தேர்வு குளறுபடிகளை கண்டித்து கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி புனேவில் இன்று மாலை போராட்டம். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர் மழையால் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு. அனைத்து அருவிகளிலும் 3வது நாளாக குளிக்க தடை விதிப்பு. இந்திய நேரப்படி இரவு 12:30 மணிக்கு கோலாகலமாக தொடங்கும் உலகக்கோப்பை கால்பந்து போட்டி. அமெரிக்கா, மெக்சிகோ, கனடா இணைந்து நடத்தும் போட்டியில் 48 நாடுகள் பங்கேற்பு.